செங்கோட்டை நம்ம வேண்டியவர் தான், நம்ம சந்தித்த கூட ஆள் தான். நான் ஏன் கேட்குறேன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, விடுதலை சிறுத்தை தொண்டெல்லாம் என் பின்னாடி வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பூமியை 33 முறை சுற்றுவதற்கு சமமான தூரங்களை கடந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் 24/7 உழைத்து கொண்டே இருக்கிற எங்கள் தலைவர்னு நீங்களே பல முறை பார்த்துருக்கிறீங்க, சந்திச்சிருக்கிறீங்க. முறைனா நீ பார்த்து இருக்கிறதே 365 நாள் தான், 285 முறை பயணித்திருக்கு, ரெக்கார்டு ஃபுல்லாக இருக்குது. அவர் கடந்த தூரங்கள் எவ்வளோ? அந்த ஒரு வருஷம் மட்டுமே 2,800 கிலோமீட்டர் போயிருக்கிறார். இல்லை, செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு அரசியல்வாதி அல்ல. ஜெயலலிதா பயணம் போகிற பொழுது ஒரு வழிகாட்டி, எவ்வளவு பெரிய டார்ச் லைட் வச்சிருப்பார், டார்ச் லைட் அடிக்கிறவர், 10 செல் டார்ச் வச்சிருப்பார், லைட் அடிக்கிறவர். நீ காட்டி கொடுத்த, நீ என்னத்தை விடுதலை எம்ஜிஆரை காட்டி கொடுத்துட்ட, ஜெயலலிதாவை காட்டி கொடுத்துட்ட, இங்க ரெண்டையே காட்டி கொடுத்துட்ட. நீ ஒரு இன துரோகி. கோபியில உனக்கு ஒரு ரூபாய் ஓட்டு போட மாட்டேன். ஜெயலலிதா எம்ஜிஆர் போட்டா வைக்க முடியல, எடுத்துறியா தலைவன் போட்டா வையாங்கிறான். யார் போட்டாவ? விஜய் போட்டாவ. இன்னொருத்தர் அண்ணி போட்டாவ வையாங்கிறான். யார் அண்ணி? திரிஷா போட்டா வையாங்கிறான். நீ இதுவரைக்கும் அதிமுக இருந்தா, இப்போ தாவேக்கா எங்க தலைவனும் தலைவி வையுங்கிறான். திருமாவளவனுக்கு ஒரு பெரிய தகுதி என்னன்னா, கடல் கடந்த தேசிய தலைவன், உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவன், அங்கீகரித்த இன்னொரு தலைவன். அதனால இதெல்லாம் செங்கோட்டையனுக்கு தெரியுமா? ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு நெஞ்ச நிமித்திட்டு வர்றான்னா அதுக்கு நீங்க அங்கனூர் அம்பேத்கர் தான். இது அந்த இளைஞன் ஏற்றுக்கொண்ட விஷயம். செங்கோட்டையனுக்கு பின்னாடி கோபியிலேயே 10 பேர் வரமாட்டான். அப்ப விஜய் உறுதியா பிஜேபி கூட்டணிக்கு போராடு. 100% கூட்டணி உறுதியாகிவிட்டது. நான் தனியா தான் நிப்பேன்றாரு. அப்ப என்ன நடக்கும்? வழக்கு பதிவு செய்யப்படும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும், சிறையில் அடைக்கப்படுவார். எந்த சிறையில? திகார் சிறையில். ஆண்டவனை பகைத்துக் கொண்டாலும் தப்பித்துக் கொள்ளலாம், அமித்ஷாவை பகைத்துக் கொண்டால் தப்பிக்க முடியும். திகார் தான். ஆனா நீங்க பேசுற பார்த்து அமித்ஷா கொள்கை பரப்பு செயலர் மாதிரியே பேசிருக்கீங்களே. ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். செங்கோட்டை நம்ம வேண்டியவர் தான், நம்ம சந்தித்த கூட ஆள் தான். நான் ஏன் கேட்குறேன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, விடுதலை சிறுத்தை தொண்டெல்லாம் என் பின்னாடி வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது ஐயா வச்சுட்டு பேசுகிறதான் கரெக்டாக இருக்கு. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அரசியல் எவ்வளவோ தலைவர் இருந்தாலும் அதிகமாக மக்கள்கிட்ட உடைத்தவர் யாருன்னா தந்தை பெரியார் தான் சொல்லுவாங்க. யாருக்குமே ரெக்கார்டே இல்லை. ஆனால் அந்த ரெக்கார்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிக்காத ஒன்றும் விஷயம் இல்லை. இந்த பூமியை 33 முறை சுற்றுவதற்கு சமமான தூரங்களை கடந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் 24/7 உழைத்து கொண்டே இருக்கிற எங்கள் தலைவர்னு நீங்களே பல முறை பார்த்துருக்கிறீங்க, சந்திச்சிருக்கிறீங்க. அதே நாங்களே ரெக்கார்டு எடுத்துருக்கிறோம். என்ன ரெக்கார்டு? எங்கள் ரெக்கார்டு என்ன வந்திருக்குன்னா, இங்கே பாருங்கள். அவர் 2025 விமான பயணங்கள் மட்டும் 285 நம்பர்ஸ். நீங்கள் சொன்ன அந்த பிளேன் மாதிரி இல்லை, இது ஒவ்வொன்றுமே மக்களாக பயணித்திருக்கிறார். 285 முறைனா நீ பார்த்து இருக்கிறதே 365 நாள் தான், 285 முறை பயணித்திருக்க, ரெக்கார்டு ஃபுல்லாக இருக்குது. 2-வே டிக்கெட்டு, அரைவோடு, டிப்பேச்சர் எல்லாம் வச்சிருக்கிறோம். அடுத்து அவர் கடந்த தூரங்கள் எவ்வளோ? அந்த ஒரு வருஷம் மட்டுமே 2,800 கிலோமீட்டர் போயிருக்கிறார் மக்களை சந்திப்பதற்காக. கலந்து கொண்ட நிகழ்ச்சி மட்டுமே 1032 நிகழ்வுகளில் கலந்துருக்கிறார். அதே மாதிரி அவர்ஸில் கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஒரு வருஷம் மட்டும் 7300 ஹவர்ஸ் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஏறக்குறைய 21 ஹவர்ஸ் வருது பேர் டே. 20 ஹவர் ஒரு நாளைக்கு வருது, 20 to 21 வருது. நீங்கள் பார்த்துங்க. அப்படி கட்சிகளில் அவர் வேலை பார்த்து தொண்டர்கள்ட்ட நெருக்கமாக இருக்கார். இன்னமும் சொல்லப்போனால் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் தெரியாத தொண்டர்களை அவர் நேரடியாக பேசுவார். அப்படிப்பட்ட தொண்டர்களை உள்ள எழுச்சி தமிழரை இல்லை விடுதலை சிறுத்தையில் தொண்டர்கள்லாம் அங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்றத நீ எப்படி பார்க்குறீங்க இந்த வார்த்தை? இல்லை, செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு அரசியல்வாதி அல்ல. நீங்கள் ஜெயலலிதா பயணம் போகிற பொழுது ஒரு வழிகாட்டி, வழிகாட்டி எவ்வளவு பெரிய டார்ச் லைட் வச்சிருப்பார், டார்ச் லைட் அடிக்கிறவர்,
10 செல் டார்ச் வச்சிருப்பார், ம். லைட் அடிக்கிறவர், லைட் அடிக்கிறவர். அவ்வளோதான். இந்த நபர் நீங்கள் அதிமுகவில் அவர் நீடித்திருக்கணும். உண்மையான செங்கோட்டையனாக இருந்தால் அதிமுகவில் நீடித்திருக்கணும். அதிமுக தான் இவருக்கு 8 முறை சட்டமன்ற உறுப்பினருக்கான அண்ணாதிமுக நீ காட்டி கொடுத்துட்ட. நீ என்னத்தை விடுதலை எம்ஜிஆரை காட்டி கொடுத்துட்ட, ஜெயலலிதாவை காட்டி கொடுத்துட்ட, இங்க வந்து ரெட்டை இலையை காட்டி கொடுத்துட்ட. நீ ஒரு இன துரோகி. கோபியில உனக்கு ஒருமை ஓட்டு போட மாட்டான். கோபியில உன்னை பெரிய துரோகிங்கிறான். உனக்கு அடையாளமே இரட்டை இலை தான். எம்ஜிஆரோ ஜெயலலிதாவும் தான். நீ இப்போ விஜய்கிட்ட சேர்ந்து எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் வைத்திருந்ததை எடுக்க சொல்லிட்டான். போட்டாவெல்லாம் வைக்காத. உன்னுடைய அலுவலகத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் போட்டா வைக்க முடியல, எடுத்துறியா? தலைவன் போட்டா வையாங்கிறான். யார் போட்டாவ? விஜய் போட்டாவ. இன்னொருத்த அண்ணி போட்டாவ வையாங்கிறான். யார் அண்ணி? திரிஷா போட்டா வையாங்கிறான். அப்போ போற போக்கில் எப்படி அடிச்சு விடுறீங்க? தொண்டை அதான் சொல்றான். நீ இதுவரைக்கும் அதிமுக இருந்தா, இப்போ தாவேக்கா எங்க தலைவனும் தலைவியும் வையுங்கிறான். அப்போ உன்னுடைய நிலைமை 78 வயசுல எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தியா? அப்போ உனக்கு நீ அரசியல் ரீதியாக ஒரு தெளிவான நபரே அல்ல. அதனால செங்கோட்டையை பற்றி நம்ம பொருட்படுத்த வேண்டிய நீங்க திருமாவளவனுக்கு ஒரு பெரிய தகுதி என்னன்னா, கடல் கடந்த தேசிய தலைவன், உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவன், அங்கீகரித்த இன்னொரு தலைவன். அதனால இதெல்லாம் செங்கோட்டையனுக்கு தெரியுமா? தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச. அப்போ இது போன்ற களிசடை நபர்களை பற்றி நம்ம இணைக்க வேண்டியதில்லை. தேவையில்லை. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு நெஞ்ச நிமித்திட்டு வர்றான்னா அதுக்கு நீங்க அங்கனூர் அம்பேத்கர் தான். இது அந்த இளைஞன் ஏற்றுக்கொண்ட விஷயம். செங்கோட்டையனுக்கு பின்னாடி கோபியிலேயே 10 பேர் வரமாட்டான். கோபியிலேயே 10 பேர் வரமாட்டான். அதனால இது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால செங்கோட்டை நமக்கு ஒரு பொருட்டே இல்லை. டார்ச் லைட் பாட்டு தள்ளி விட்டுருவோம், அவ்வளவுதான். சரி, இப்போ நம்ம இந்த அமர்வில் உட்காந்து பேசுனது தெரிய வருவது என்னவென்றால், அப்போ விஜய் வந்து உறுதியா வந்து பிஜேபி கூட்டணிக்கு போறாரு. 100% கூட்டணி உறுதியாகி விட்டது. இது யாரும் இதை பத்தி பேசல. அதுதான் உங்கள்ட்ட திரும்ப நான் இல்ல, 100% கூட்டணி உறுதி. நீங்க முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அது ஒரு காரணம். சரி, இப்போ அவர் வரமாட்டேன்னு சொல்றாரு விஜய். அதெல்லாம் வர முடியாது, நான் தனியா தான் நிற்பேன்றாரு. அப்ப என்ன நடக்கும்? வழக்கு பதிவு செய்யப்படும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும், சிறையில் அடைக்கப்படுவார். எந்த சிறையில்? திகார் சிறையில். ஐயோடா. நீங்க ஆண்டவனை பகைத்துக் கொண்டாலும் தப்பித்துக் கொள்ளலாம், அமித்ஷாவை பகைத்துக் கொண்டால் தப்பிக்க முடியும். திகார் தான். ஆனா நீங்க பேசுற பார்த்து அமித்ஷா கொள்கை பரப்பு செயலர் மாதிரியே பேசிருக்கீங்களே. வரலாற்றை சொல்றேன், உண்மையை சொல்றேன். நீ சொல்ற பார்த்தா அமித்ஷாவை பகிச்சுக்கிறாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே, அதுதான் பயமா இருக்கு. உண்மை தானே. அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்வது? அதுக்கு நீ இவ்வளவு கருத்து சொன்னீங்க. ஏன்னா இப்ப சாதாரண நீ ஒரு பத்திரிகையாளர் இல்லை, நீங்களும் ஒரு காலத்துல வந்து அரசியல் கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தவர், இன்னைக்கு வந்து பல கட்சி தலைவருடைய நெருக்கம் உள்ளவர். அப்ப இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி முடிச்சாதானே சரியா இருக்கும். இல்லை, இது மக்களை அரசியல் ரீதியாக தயார்படுத்துவதான் ஒரே தீர்வு. அப்ப அரசியல் படுத்தணும் மக்கள் தான் போராளிகள், மக்கள் தான் தலைவர். அதான் சொல்றாரு. இன்னைக்கு இருக்கிற இந்த சங்கி பயலை எதுக்கணும்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னா சரியாகி போச்சு. கடைசியில் விஜய் அங்கதானே போறாரு. ஆமா, பாருங்க, எங்க தலைவர் சொன்னது உண்மைதான் வருது. அப்ப அவங்க வந்து அங்க போய் சேர்ந்து திருப்பி ஜெயிச்சுட்டாங்கன்னா அப்ப பிஜேபி வெற்றி பெற்ற மாதிரி தானே. பிஜேபி தான் ஆட்சி. அடுத்து எடப்பாடி முதலமைச்சர் சில காலம், விஜய் துணை முதலமைச்சர் சில காலம், அதன் பிறகு அமித்ஷாவுடைய ஆட்டம் மறுபடியும் ஆரம்பிக்கும். என்னங்க கேட்கும் போது அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, அமித்ஷாவுடைய ஆட்டம் 1 வருட காலம் அமைதியாக இருப்பார், 6 மாத காலம் அமைதியாக இருப்பார். அதற்கு பிறகு அமித்ஷா ஆட்டம் ஆரம்பம். நீங்க கோட்டையில் காவிக்குடி பறக்கிற காலமும் கண்டிப்பாக வந்தே தீரும். அப்ப மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நீங்க உலக வரலாறுகளில் புரட்சி நடத்துவதற்கு, போராட்டம் நடத்துவதற்கு, நீங்கள் விழிப்புணர்வை ஆவதற்கு மக்கள் தான் அத்தனைக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு கூட்டம். அதனால் நம்ம மக்களை தயார்படுத்துவது, மக்களை கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக மக்களை முறைப்படுத்துவது தான், நெறிப்படுத்துவது, அரசியல்படுத்துவது தான் இப்போ அவசியமான தேவை. ஜெயலலிதா கொடநாட்டில் தங்கியிருக்கு. ஒரு பெண் எம்எல்ஏ, பாவம் நம்ம பேரில் சொல்ல வேண்டாம்,
அப்போ நல்ல நம்ம பெண்மகள் சகோதரிகள் சொல்றாங்க. நம்ம சகோதரிகள் எல்லாம் ஆமா ஆமா ஒரு அந்த பெண் எம்எல்ஏவுடைய கணவன் மண்ணெண்ணக்கேனோட போறார். ம் எங்க? ஜெயலலிதா மாட்டேன் ஆமாம், கொடநாட்டுக்கு போறாரு. ம் போய் நான் இப்போ மண்ணெண்ணெய் குடிச்சிட்டு கொளுத்து அப்பா எல்லாம் கொளுத்திடாது இரு, அம்மாவை பார்த்தே ஆகணும், ம் அம்மாவை பார்த்தே ஆகணும். அம்மா வந்து அந்த எஸ்டேட்டில் சிந்து நதியின் இசை நிலவினிலே அந்த அம்மா ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற நீர்வீழ்ச்சியில் போட்டு ஓட்டுறது. ம் யாருக்கு? அம்மாவுக்கு அம்மாவுக்கு, ஜெயலலிதா அம்மாவுக்கு. பெத்த பிள்ளைங்க ஐயோடு தெருவில் நிற்குது, அழுகுது. அந்த அம்மா அங்கே போட்டு ஓட்டிகிட்டு இருக்கு. ம் அப்போ சசிகலா பார்த்துட்டு போயா, ம் சசி போய் என்னன்னு கேளு போ அப்படின்னு. சரி, அம்மாவை பார்க்கலன்னா 5 நிமிஷம் நான் கொளுத்திக்குவேன். டோட்டல் மீடியா வர சொல்லிட்டேன். யார்? இப்போ பெண் எம்எல்ஏவுடைய கணவர். இல்லைம்மா உன்ன உங்களை தான் பார்க்கணுங்கிறான். என்ன ஏன் பார்க்கணுங்கிறான்? என்னோட கேட்டியா? சொல்ல மாட்டேங்கிறாருமா. யார்? அந்த எம்எல்ஏவுடைய கணவர். சரி, ஏதோ பெரிய குடும்ப விஷயம் போல நானே வரேன். அந்த மாதிரி கேட்குது. என் பொண்டாட்டியை காணா 1 மாசமா. எங்க? செங்கோட்டையை தள்ளிட்டு போயிட்டாரு. செங்கோட்டையா? அட பாவி. கல்வி அமைச்சர். கல்வி அமைச்சர். இதான் கல்வி அமைச்சர். இதான் கல்வி அமைச்சர். அப்போ நீங்க இந்த செங்கோட்டையனுக்கு ஒரு பிஏ கதிர்முருகன் ஒருத்தர். கதிர்முருகன் ஒரு பிஏ, அரசியல்வாதி அல்ல, அதிகாரி அல்ல, ஒரு பிஏ. 350 பேரை கூட்டிட்டு வந்து ஆட்டம் பாட்டம் கோயிலாட்டத்தோட நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு போயிருக்காரு. சீட்டு கொடுங்க, சைதாப்பேட்டை சீட்டு. எதுக்கு? எடப்பாடிட்ட கதிர்முருகன் பணம் கட்டிட்டு போயிருக்காருங்க. கட்டிட்டு போய் என்ன சொல்றாரா? சைதாப்பேட்டையை நான் ஜெயிச்சுக்கிறேன், டி நகருக்கு செலவு பண்ணிக்கிறேன், வேளச்சேரிக்கு செலவு பண்ணிக்கிறேன். செங்கோட்டையுடைய பிஏ கதிர்முருகன். அப்போ செங்கோட்டையன் எவ்வளோ இருக்கணும்? எதில் அடித்தது? கல்வித்துறையில். அந்த காலத்தில் லேப்டாப், சீருடை, புஸ்தகம், நோட்டு, இதில் பள்ளி கல்வித்துறையில் அடித்த காசு நீங்கள் ஒரு சாதாரண பிஏவை ஒரு 2000 கோடி வச்சுருக்கோம். அப்போ செங்கோட்டையன் எவ்வளோ இருக்கும்? அதே போல் எழில் அடையாறில் தினகரன் வீட்டுக்கு அடுத்த வீதியில் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் பிரம்மாண்ட பங்களா. எப்படி பார்த்தாலும் ஒரு 200-300 கோடி இருக்கும். யாரு? பிஏ எழில். இப்படி செங்கோட்டையுடைய பிஏக்களை 1000 கோடி 500 கோடின்னு வச்சிருக்காருன்னா செங்கோட்டை மகன் கதிர் எத்தனை கோடி வச்சிருப்பார்? கரெக்டு தான். அப்போ செங்கோட்டையனுடைய மனைவி, மகள் எல்லாம் போய் அந்த அம்மாட்ட பதவி போனது. இந்த எம்எல்ஏவுடைய கணவர் மன்னனை கடைசியாக பார்த்தாரு, ஜெயலலிதா வந்தா பார்த்தாரு. பார்த்த பிறகு செங்கோட்டையனுடைய பதவி பறிக்கப்பட்டது, தூக்கிட்டாப்புல. அம்மா அதில் ஸ்ட்ராங்காக. ஆமாம் ஆமாம், இரும்பு பெண்மகள். ஆமாம். அப்போ இது ஒன்று. அதுக்கு முந்தி இதே போல் ஒரு புகார் குழந்தை குட்டி பொண்டாட்டி கூடையெல்லாம் போய் சொல்லுது. அம்மா இவர் எங்கேயோ படுத்துட்டு வீட்டிலே கொண்டு வந்து இருக்காரு, செட்டப் செல்லப்பாவா. அப்போது அந்த அம்மா கூப்பிடுது, ஐயோ எனக்கு வருத்தமாக இருக்கியா, கவலை, எனக்கு நல்ல உறவு இல்லை, எனக்கு அண்ணன் தம்பி மச்சான் மாமன் ஒன்றும் இல்லை, நான் தனியாக கிடக்கிறேன். உனக்கு பாரு அருமையான மனைவி, அருமையான மகன், மருமகள், பேரை பேச்சு, இப்படி இருக்கு. இதுதாயா சந்தோஷம். நல்லா சொல்லி பாருங்க. இதுதாயா சந்தோஷம். இவர்களோடு வாழ்வதாயா சந்தோஷம். எனக்கு எல்லாம் இருக்கியா, இப்படி யாருமே இல்லையா, நான் தனிமையில் இருக்கேன். இது போன்று இன்னொரு முறை புகார் வந்தது, நீ ஏதோ செட்டப் செல்லப்பா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தொலைச்சிருவேன். சரி, அப்போ இருக்க பதவி போச்சு. அப்பயும் போச்சு. செங்கோட்டையனுக்கு பதவி போனது பூரா பலான விஷயத்தை அருமையாக 2026 ஜனவரியிலே இவ்வளவு பெரிய கருத்துக்களை சொல்லி மக்களை எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்ல விரும்புறீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.